காற்று 29. சாகா, ஏன் கோபப்படுற? நான் ராங் பண்ணிட்டேனா? பயந்த விழிகளோடு கேட்கும் அதிதியை கண்டபின் தன் முகத்தை மாற்றியவன் அவளை தனக்குள் புதைத்து, அச்சுச்சோ, ஏன் அதிதி பேபி குட் கேர்ள் ஆச்சே, எப்படி ராங் பண்ணுவா? அதிதி குட்டி பண்ணது அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன் அதிதி குட்டி தைரியமானவளாச்சே, உன்கிட்ட அவனால் வாலாட்ட முடியுமா? அவளை பாராட்ட முகம் மலர்ந்து அவனது கழுத்தை கட்டி கொண்டது. அவன்தான் என் அப்பாவா சாகா என பாவம் போல அவன் முகம் பார்த்து அவள் கேட்க, அந்த வாடிய பிஞ்சு முகத்தை கண்டவனுக்கு வேதனை நெஞ்சை அடைத்தது. அவளை இன்னும் தனக்குள் புதைத்து கொண்டவனுக்கு அவளிடம் இனியும் மறைக்க வேண்டாம் என்ற எண்ணம் தோன்றியது. தந்தை யாரென தாயால் தான் குழந்தைகள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இங்கோ ஒரு தாயுமானவனால் தெரிந்து கொள்கிறாள். மனிதராக கூட மதிக்க முடியாத அற்ப பதரை எல்லாம் தந்தை என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்ததை எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டான் சாகரன். இதற்கு தானும் ஒரு காரணம் என்று மனம் மறக்காமல் அவனுக்கு சுட்டிக்காட்ட தன்னைத்தானே ஒரு கணம் கடிந்து கொண்டான். கண்களில் தேங்கிய நீரை இரு விரலில் துடைத்துவிட்டு அவளை தன் மடியில் அமர்த்தி, இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேட்கணும் பேபி, அப்புறம் நோக்கு இந்த விஷயம் தெரியுன்றத நளினிக்கிட்ட காட்டிக்க கூடாது, ஓகேவா என்று கேட்டுக்கொள்ள, ஓகே சாகா என்றதும் தன் தாடை இருக்கியவனுக்கு சொல்லக்கூட பிடிக்கவில்லை. இருந்தும் வேறு வழியின்றி சொல்ல ஆரம்பித்தான். அவன்தான் உன் அப்பா பேபி. அவன் மட்டும் நிழலிய ஏமாத்தாம இருந்திருந்தா நீயும் அப்பா அம்மானு குடும்பத்தோட ஹாப்பியாக இருந்திருப்ப. இப்படி சிங்கிள் பேரண்ட் பொண்ணா இருந்திருக்க மாட்ட. உன்னையும் உன் அம்மாவையும் விட அவனுக்கு பணம் தான் முக்கியமாக போச்சு. அதான் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் என்று பல்லை கடித்தான். அதிதி அவனை மலங்க மலங்க விழித்தாள். இந்த 2 டைமண்டை விட்டுட்டு மணி தான் முக்கியம்னு அவன் போயிட்டான் பேபி. அவளுக்கு புரிய வைத்தவன் அவள் வருத்தப்படுவாளோ என்று அவள் முகத்தையே பார்த்திருந்தான். ஆனால் அவளோ மாறாக புன்னகைத்தாள். என்ன பேபி ஸ்மைல் பண்ணுற, உனக்கு ஃபீலிங் இல்லையா என கேட்கவும் உதட்டை பிதுக்கி இல்லை என்றாள். ஏன் என்பது போல புருவ முடிச்சுக்களுடன் அவளை ஏறிட அதை கண்டவள் இரு புருவங்களை நீவி விட்டு, ஆதர்ஷன் எங்களை வேணான்னு சொல்லிட்டு போனதுனால தான் இந்த டைமண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று நாடியை பிடித்து பெரிய மனுஷி தோரணையில் பேச பேச்சற்று வியந்து போனான். சாகா, எங்கள் மிஸ் சொல்வாங்க, ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா ஃபீல் பண்ணக்கூடாதான், அதை விட பெட்டரா நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால ஆதர்ஷனை விட பெட்டரா சாகரன் எனக்கு அப்பாவா கிடைச்சிருக்கான் என்று குதூகலிக்க அது அவனையும் தொற்றிக்கொள்ள அவளை மீண்டும் அணைத்து முத்தங்களிட்டான். கரைப்படியா அந்த தூய அன்பு கிடைக்க தான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அள்ள அள்ள குறையாத அன்பை கொடுக்கும் அதிதி என்னும் அட்சய பாத்திரத்தை என்றும் இழக்கக்கூடாதென்று உள்ளுக்குள்ளும் அவளை வெளியேவும் பற்றி கொள்ள அவன் கண்களில் கண்ணீர் சாறை சாறையாக வழிய, சாகா ஏன் அழற? கண்ணீரை துடைத்து விட்டது அந்த பிஞ்சு. கையை பிடித்து முத்தம் வைத்தான் அவன். எப்பையும் உன்னை யாருக்காகவும் இழக்க மாட்டேன் பேபி என்றவன் தன் முகத்தை துடைத்துவிட்டு, பேபி நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம் சாகா ஆர்வமாக கேட்டாள். அது இப்போ எதுக்கு ஆதர்ஷன் உன்னை தேடி வந்தான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நிழலியை ஹர்ட் பண்ணிட்டு எதுக்கு உன்கிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்லி பாசம் காட்டணும்? இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க, அதை நாம கண்டுபிடிக்கணும் இல்லையா எனவும் ஆம் என்று தலையை ஆட்ட, அதனால நாம என்ன பண்ண போறோம்னா அவன்கிட்ட நடிக்க போறோம் என்றதும், நடிக்க போறோமா? எஸ். அவனை ஏத்துக்கிறது போல அவன் கூட பேசி அவனோட திட்டம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து நம்ம நிழலிய காப்பாற்றணும். பேபி ஓகேவா எனவும் அதற்கு புரிந்தது போல சூப்பர் சாகா என்றதும், அவன் இனி உன்னை பார்க்க வந்தா அவன்கிட்ட சாரி கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் போல பேசணும், சரியா எனவும் தலையை ஆட்டியது. அவன் என்ன சொன்னாலும் அப்படியே என்கிட்ட சொல்லணும். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நளினிக்கு தெரியக்கூடாது. டீல் என கை முஷ்டியை மடக்கி நீட்ட அவளும் அதே போல செய்தாள். அவளது நெற்றியில் முத்தமிட்டவன் அவளை வகுப்பில் விட்டுவிட்டு அலுவலகம் நோக்கி சென்றான். நிழலி இங்கே டென்ஷனாக இருந்தாள். அந்த ஊர் மக்களுக்காக வாதாடப் போவது என்னவோ நிழலிதான். ஆனால் அவளோ சாகரனை திட்டிக் கொண்டிருந்தாள். என்னதான் அதித்தி கிட்ட பேசுவானோ, கோர்ட்டுக்கு போகணும், சீக்கிரமா வரணும்னு எண்ணம் இருக்கா? நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி திரியிறான்.
அவனை உள்ளுக்குள் திட்டிக் கொண்டிருக்க அவனோ விசில் எடுத்தபடியே அமர்த்தலாக வர, உனக்கு அறிவிருக்கா ஐயங்கார் என்று ஆரம்பித்தவள் கிளி கிளி என கிழிக்க, காதில் கை வைத்தவன் அர்ச்சனாவை பார்க்க அவளோ கேலியாக சிரித்து கொண்டிருந்தாள். அவளை முறைத்தவன் மீண்டும் நிழலியை பார்க்க அவளோ திட்டுவதை நிறுத்தவில்லை. நிழலி என்று பெருங்குரலில் கத்த அவனை கண்டு விழித்தாள். அவளை அணைத்து கொண்டவன், ரிலாக்ஸ் நிழலி, உன்னால முடியும். கண்டிப்பா அந்த கேஸ்ல வாதாடி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்வேன். ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பேபி என்று அவளது தலையை ஆதூரமாய் தடவி கொடுத்தான். எனக்கு பயமா இருக்கு சாகரா என்று சற்று முன் கத்தி கொண்டிருந்தவள் அடங்கி அவன் கைக்குள் இருப்பதைக் கண்டு வாயை பிளந்தாள் அர்ச்சனா. நிழலியின் முகத்தை கையில் தாங்கியவன், ஏன் நிழலி தைரியமானவளாச்சே, திறமையா பேசி ஜெயிச்சிட்டு வருவ பேபி என்று நெற்றியில் இதழை பதிக்க அவனை அணைத்து கொள்ள வாயை பிளந்த அர்ச்சனாவை கண்டு நாக்கை துருத்தி காட்டினான். மூவருமாக கோட்டிற்கு கிளம்பினார்கள். அங்கே ஊர் மக்கள் சிலர் வந்திருக்க அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துவிட்டு காத்திருந்தனர் அவர்களது கேஸ் வருவதற்காக. கேஸ் எண்ணை அழைக்க நிழலி, சாகரன், அர்ச்சனா மூவரும் உள்ளே சென்றனர். நீதிபதி முன் நின்றவள் தன் வாதங்களை முன்வைத்தாள். அவ்வூரையும் அழிக்கும் திடக்கழிவுகளையும் மனித கழிவுகளையும் முறையாக எரிக்காமல் அதை அப்படியே கொட்டிச் செல்வதும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் எடுத்து கூறினாள். மனித கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் முறைப்படி பிரித்து அதை எரித்து அழிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாது மனிதர்கள் வசிக்கும் இடத்தில் கொட்டிவிடுகிறார்கள். அது காற்றில் பறந்து பொதுமக்கள் செல்லும் பாதையிலும் குடிக்கும் நீரிலும் விழுவதும் விவசாய நிலத்தில் விழுவதுமாக மருத்துவ கழிவுகளில் இருந்து வரும் நச்சுத்தன்மை காற்றில் கலந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நோய்வாய்ப்படுவதையும் அதற்கான ஆவணங்களையும் அவ்வாறு மனித கழிவுகளை கொட்டும் குறிப்பிட்ட சில தனியார் மருத்துவமனைகளை குறிப்பிட்டு கூறியிருந்தவள் இதற்கு சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரிகளையும் கவனிக்கும்படியாக தன் வாதத்தை முன்வைத்தாள். வழக்கை விசாரித்த நீதிபதி தீர்ப்பு 2 வாரங்களுக்கு பின் சொல்வதாக முடித்து கொண்டார். அனைவரும் வெளியே வர, நம்பிக்கை வைங்க, நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் என்று அந்த ஊர் பெரியவர்களிடம் மீண்டும் நம்பிக்கை கொடுத்தவள் அடுத்த ஹியரிங் அன்னைக்கு வந்தா போதும் என்று உரைத்துவிட்டு மனச்சோர்வுடன் நடந்தாள். அர்ச்சனாவும் சாகரனும் அவளை பார்த்து கொண்டனர். மூவரும் காரில் ஏற அங்கே பெரும் அமைதி நிலவியது. வர வர நிழலி இன்விசிபிள் ஆகுறாங்க, என்னான்னு நோக்கு தெரியுமா அச்சு? காரில் பின் சீட்டில் அமர்ந்த இருவரையும் பார்த்து முன்னே டிரைவர் பக்கத்தில் அமர்ந்திருந்த சாகரன் கூற, கண்களில் தனது வலது கையை வைத்து மறைத்து சீட்டில் சாய்ந்திருந்தவள் அவன் கேள்வியை கண்டு நிமிர்ந்து பார்த்தாள். அர்ச்சுவோ, இப்படி கான்செப்டே கொடுக்காம கேள்வி கேட்டா என்னையா பதில் சொல்றது என்று புலம்பியவள், என்ன சொல்ல என்று திருதிருவென்று முழிக்க, இல்லை அச்சு, எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுற நம்ம நிழலி மேடம் இப்போ எல்லாம் சும்மா சும்மா முகத்தை தொங்க போட்டு திரியிறாங்க. தைரியமான நிழலி இன்விசிபிள் ஆகிடுறாங்க. அதான் ஏன்னு நேக்கு தெரியல, நோக்கு தெரியுமோ என்று தன் கேள்விக்கு விளக்கம் கொடுக்க அச்சுவிடம் கேட்க அவளோ திரும்பி நிழலியை பார்க்க நிழலி பதில் சொல்லாமல் மௌனம் காத்தாள். கமான் நிழலி, என்ன ஆச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணுற? எந்த கோர்ட் தான் உடனே தீர்ப்பு தந்திருக்கு சொல்லு? நிலுவையிலே நிறைய கேஸ் இருக்குமா? இதில் புதுசாக வந்த கேஸ்க்கு மட்டும் தீர்ப்பு வந்துடுமா என்ன? நீ ரொம்ப பேராசைப்படுற நிழலி என்றான் கேலியாக. பேராசை இல்லை சாகரன், நியாயமான கோரிக்கை இது. கேஸோட விவரம் புரியாம காலம் தாழ்த்துறது சரியா? அந்த ஊரே சுடுகாடா மாறினதுக்கு அப்புறம்தான் தீர்ப்பு வரும் போல, அதுவும் நமக்கு சாதகமாக வருங்கிறது சந்தேகம்தான் என்று முகத்தை இறுக்கமாக வைத்தாள். சில்மா, நம்ம வேலையை சரியா செஞ்சா அந்த பெருமாள் பலன் தருவா. நான் முறையிட்டது நீதிபதி கிட்ட தானே, பெருமாள் எப்படி பலன் தருவா ஐயங்கார்? ஒருவேளை ஜட்ஜுக்கும் பெருமாளுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ? இது தெரியாம கோர்ட் வாசலை மிதிக்கிறாங்களே மக்கள். கோர்ட் வாசலை மிதிக்காதீங்கோ, கோவில் வாசலை மிதிங்கோ, பலன் கிடைக்கும்னு பெரிய வாசகமா கோவில் எழுதி போடணும், என்ன சாகரா என்று கேலி செய்ய அவளை திரும்பி முறைத்தவன், கொழுப்புடி உனக்கு என்று முகத்தை வெட்டிக்கொள்ள இரு பெண்களும் சிரித்துவிட்டனர். மாலையாகிட சாகரன் தன் வீட்டிற்கு வந்தான். அங்கே நடுக்கூடத்தில் சேதுராமனும் வரதராஜனும் அமர்ந்திருக்க சங்கரனும் உடன் இருந்தான். வீட்டிற்குள் நுழைந்த சாகரனை வரவேற்றார் சேதுராமன். வாங்கோ மாப்பிள்ள என்றிட அவன் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான். ஐயோ இவரா?
கொஞ்ச நாள் கூட சந்தோஷத்தை நிலைக்க விட மாட்டேளா பெருமாளே? எதுக்கு வந்திருக்கிறாரோ என்று எண்ணி உள்ளே பயந்தவன் அதை முகத்தில் காட்டாது சிரித்து கொண்டே, வாங்கோ மாமா, செத்தெருங்கோ, வந்துடுறேன் என்று மேலே சென்றவன் ஆடை எடுத்துக்கொண்டு பின்பக்கமாய் சென்று குளித்துவிட்டு உள்ளே வந்தவன் அவர்கள் முன் அமர்ந்தான். வரதராஜன் சங்கடத்தோடு இருந்தார். சொல்லுங்க மாமா என்றான். பேச தயங்கியவர், கேஸ் என்னாச்சு மாப்பிள்ள? தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க மாமா என்றான். இதெல்லாம் சரி வருமா? இவன் எப்போ தீர்ப்பு சொல்கிறது, நீங்கள் எப்போ வக்கீல் ஆகிறது? நேக்கு இது சரின்னு படலை மாப்பிள்ள. நீங்கள் மாதம் கைக்கு வருமானம் வர்றது போல வேலைக்கு போனால் தானே குடும்பம் நடத்த முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கோம் மாப்பிள்ள என்று அவன் தலையில் குண்டை தூக்கி போட, வாட் என்று அதிர்ந்து விட்டான் சாகரன். காற்று 30. சாகரனின் அமைதியை மட்டுமே பார்த்தவர்களுக்கு அவனது கோபம் பெரும் அதிசயம்தான். நிகழாத ஒன்று இன்று நிகழ அதிர்ச்சியில் ஆடிப்போனது அந்த குடும்பம். சேதுராமனுக்கே அவனது கோபம் விசித்திரமாக இருந்தது. அவரது கண்முன்னே வளர்ந்தவன், அமைதியை மட்டுமே கொண்டு வளர்ந்தவன் இன்று கோபத்தில் கத்த அதிர்ந்து விட்டார். எதுக்கு இந்த கோபம்? என்ன சொல்லிண்டேன்னு கத்துறா? உள்ளுக்குள் கேட்டவரின் விழிகளோ பயத்தில் தத்தளித்தன. சாகரனுக்கோ அடக்க முடியாத கோபம். எவ்வளவு முயன்றும் அவனது கோபத்தை இழுத்து பிடித்து வைக்க முடியவில்லை. அவனது கோபம் நியாயமானது. ஆனால் அதை பெற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இந்த கோபம். அவனது கோபத்தின் காரணம் சேதுராமனின் எண்ணம்தான். உனக்கும் என் பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் சாகரா. அவன் தலையில் பெரிய கல்லொன்றை வைக்க கனம் தாங்காமல் பதறிவிட்டான். வாட்? கல்யாணமா? எதுக்கு மாமா இவ்வளவு அவசரம்? பதறியபடி கேட்க சேதுவோ வரதராஜனை பார்க்க அவரோ சொல்லும்படி கண்ணை காட்டினார். 19 வயசுல அவளுக்கு கல்யாணம் தேவையா? குழந்தை முகம் மாறாத அந்த பொண்ணை என்னால ஆம்படை ஆளா நினைச்சு பார்க்க முடியல மாமா. அவளுக்கு என்ன மெச்சூரிட்டி வந்துடுத்துன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேள்? வயசுக்கு வந்துட்டா மட்டும் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண தகுதி வந்துடுமா? மனசளவுல அவ தன்னை தயார்படுத்திக்க வேண்டாமா? எதுக்கு இப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ண துடிக்கிறேள்? பட்டென்று மனதில் பட்டதை கேட்டுவிட்டான் சாகரன். அவனுக்கு தவறாக பேசிவிட்டோம் என்ற எண்ணம் இல்லை. மாறாக நிம்மதி மட்டுமே நிலைத்தது. வாயை மூடிக்கொண்டு பூம்பூம் மாடாக தலையை ஆட்டி தன் வாழ்க்கையை இடியாப்ப சிக்கலாக மாற்ற அவனுக்கு விருப்பமில்லை. இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் ஒருவராவது பேச வேண்டுமல்லவா? இல்லையேல் கையில் தாலியை கொடுத்து எந்த நேரமும் கட்டச் சொல்லலாம். அது சாகரா என தயங்கியவர், என் பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிண்டு பின்னாடியே சுத்தின்னு இருக்கான். நானும் என் பொண்ணும் அவகிட்ட சொல்லி பார்த்துட்டோம், கேட்கல. கொஞ்சம் பெரிய இடத்து பையன் போல தெரியறது. அதான் எதுவும் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடுறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னு தான் என்று தயங்க அங்கே சாகரனின் சீற்றத்தை கண்டார் சேதுராமன். உங்க பொண்ணு அவளை காதலிக்கிறாளா மாமா? அவன் கேட்க, இல்ல சாகரா, அந்த பையன்தான் என் பொண்ணு பின்னாடி சுத்துறான். என் பொண்ணு யாரையும் காதலிக்கல பதட்டமாய் சொன்னார். அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் மாமா? இந்த காலம் அப்படி சாகரா. நல்லா இருக்க பொண்ணை ஏமாத்தி ஆசை வார்த்தை பேசி காதலிக்க வச்சுடுறா. வீட்டில் ஒத்துக்கலைன்னா பொண்ணை இட்டுண்டு போயிடுறா. குடும்ப மானமே போயிடுறது. வேற என்ன பண்ணுறது சொல்லு எனவும் ஓ என்ற பதிலை அவனது கோபத்தை எடுத்து சொல்லியது. அப்போ உங்கள் பொண்ணு ஓடி போயிடுவான்னு சொல்கிறேல மாமா எனவும் அந்த வாக்கியத்தை தாழ முடியாமல் கத்திவிட்டார். என் பொண்ணு அப்படி பண்ணுறவா இல்லை, அவளை தப்பா பேசாத. எது நான்? நீங்கள் தானே சொன்னேள் இந்த காலமே சரியில்லை, ஆசை வார்த்தை பேசி மயக்கிடுறான்னு, இட்டுண்டு போயிடுறான்னு. அப்போது உங்கள் பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேள் என்றதும் வாயடைத்து போனார். பதில் சொல்லுங்கோ மாமா. அவர் தலை குனிய, உங்களுக்கே உங்கள் பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லை, நேக்கு எப்படி உங்கள் பொண்ணு மேலே நம்பிக்கை வரும்? கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் விடாமல் அவகிட்ட ஆசை வார்த்தை பேசி அவளை இட்டுண்டு போனா என் குடும்பமானோ போகாதா மாமா? சாகரா, இது அபத்தம். என் பொண்ணு சொக்க தங்கம், அவள் அப்படி பண்ணுறவா கிடையாது கண்ணீரோடு சொல்ல, நிறுத்துங்க மாமா. அப்படி கிடையாது சொல்கிறவா தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறீளா? பெத்தவா என்னைக்கும் பொண்ணை நம்புறதே கிடையாது. அவள் எங்கே போயிடுவாளோன்னு பயத்தில் அவளை சந்தேகப்பட்டுண்டு அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சு புருஷனோட அனுப்பிடுறது. ஏன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்ணுங்க தப்பு பண்ண மாட்டாளா மாமா? சரி மாமா,
இப்போ உங்கள் பொண்ணை நேக்கு கட்டி வைக்கிறேள், நான் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தா என்ன பண்ணுவேள் என்றவன் கேட்க, சாகரா, நீ வரதராஜன் வளர்ப்பு, தப்பு பண்ண மாட்ட, நேக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு என்றவரின் பதிலை கண்டு சிரித்தவன், அப்போ சேதுராமன் வளர்ப்பு மேல நம்பிக்கை இல்லையா மாமா எனவும் அதிர்ந்தவருக்கு சப்பன அரைந்தாற் போல இருந்தது. மாமா, எப்பையும் பொண்ணுங்க பெத்தவா கண் பார்வையில இருந்தா தப்பு பண்ண மாட்டா, அதுக்காக கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கவும் நான் சொல்லலை. அவளோடையும் நேரத்தை செலவிடுங்கோ, கொஞ்சம் பேச்சு சுதந்திரம் கொடுங்கோ, பயந்து நடுங்கி சொல்ற விஷயத்த தைரியமா சொல்ல விடுங்கோ, கல்லூரியில் நடக்கிற விஷயத்த அவளா சொல்லும்படி உரிமை கொடுங்கோ. பொண்ணுங்க இப்படித்தான் அடக்க ஒடுக்கமா வீட்டில் சத்தம் போட்டு பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு அடக்கி வைக்கிறதுனால வெளியே யார் அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாளோ அவளை நம்புறா, அவ தனக்கு சரியானவான்னு நினைக்கிறா, அவ கூப்பிட்டதும் போயிடுறா. அதே சுதந்திரத்தை நீங்க கொடுங்கோளே, உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கவே மாட்டா. கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், முடிவு பண்ணினா மட்டும் போதாது, 2 பேரோட சம்மதத்தையும் கேட்கணுமாமா. அவாகிட்ட கேட்டிங்களா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு? அவன் கேட்டதும் அவர் தலை குனிய, உங்க பொண்ணை முதல்ல நீங்க மதிங்கோ, அவ விருப்பத்தையும் கொஞ்சம் கேளுங்கோ, உங்க விருப்பமே சரின்னு ஆணாதிக்கத்தை பெத்த பொண்ணுக்கிட்ட காட்டாதீங்கோ, அப்புறம் அவ மானத்தை வாங்கிட்டான்னு தம்பட்டமும் அடிக்காதீங்கோ. நான் எதையாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்கோ மாமா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, எல்லோருக்கும் சொல்வது போல சொல்லிவிட்டு தனதறைக்கு சென்றான். போகும் சாகரனை மெச்சுதலோடு பார்த்தார் வரதராஜன். ஆனால் அந்த பார்வை மாறப்போவதை அறியாமல். மறுநாள் விடிய வழமையான வேலைகள் நடந்தேற நிழலியும் சாகரனும் அதிதியை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவரவர் வாகனங்களில் அலுவலகம் வந்தனர். மூவரும் தங்கள் பணியில் மூழ்கியிருந்தனர். சாகரன் ரெஸ்ட் ரூம் சென்றிருக்க நிழலியின் மேஜையில் இருந்த அவனது போன் ஒலித்தது. அவளும் யாரென பார்க்க சாண்டல் என்றிருக்க எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றாள். அங்கே சற்று அமைதிக்கு பின், சாகரன் இல்லையா, நீங்க யாரு என ஒரு பெண்ணின் குரல் கேட்க முதலில் அதிர்ந்தாள். பின் நிதானமாக, நான் அவரோட ஃப்ரெண்ட், அவர் வந்ததும் பேச சொல்றேன் என்றதும் அங்கே சரி என்று சொல்ல இருவரும் போனை வைத்தனர். அவள் அந்த போனையை வெறித்து கொண்டிருந்தாள். அங்கு வந்தவன் அதை கண்டு, என்ன நிழலி, என் போனையே பார்த்துருக்க, யாரும் கூப்பிட்டிருந்தாளா என கேட்க, சாண்டல் தான் கூப்பிட்டிருந்தா, நீ வந்ததும் சொல்றேன்னு சொன்னேன், காலை கட் பண்ணிட்டா என்றதும், ஓ என்றவன் எந்த அதிர்ச்சியையும் காட்டாது போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று அவளுக்கு அழைக்க, அழைப்பு எடுக்கப்பட்டு இருவரும் பேசி கொண்டிருந்தனர். அதுவும் சிரித்து சிரித்து. அதை கண்டவளுக்கு எரிச்சலாக இருந்தது. யாரவ சாகரனை உரிமையா அழைக்கிறா என்று யோசித்தவள் நகத்தை கடித்தாள். பின் விழிகளை விரித்து, ஒருவேளை அவன் காதலிக்கிற பொண்ணா இருக்குமோ? மனம் சற்று கேள்வி கேட்டு பீதி அடைந்தது. இருந்தாலும் என்கிட்ட கூட சொல்லல, இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருக்கும், இதை கூடவா சொல்ல தோணல இவனுக்கு என கோபம் கொண்டவள் வினாடிக்கு ஒரு முறை சாகரனை பார்த்தாள். அவள் பார்ப்பதையும் பார்த்துவிட்டு மேலும் சந்தானத்துடன் பேசினான். நேற்று சாகரன் பேசியதை சேதுராமன் தன் மனையாளிடமும் மகளிடமும் பகிர இருவருக்கும் அவன் மேல் மதிப்பும் மரியாதையும் வர சேதுராமனிடம் அவனது எண்ணை கேட்டு வாங்கியவள் காலையிலேயே அவனை போனில் அழைக்க வேலையில் இருப்பதாக கூறி வைத்தவன் சாண்டல் என்று அவளது பெயரை ஆங்கிலத்தில் சேவ் செய்து வைத்திருந்தான். இப்போது மீண்டும் அழைத்து அவனுடன் வெகு நேரம் பேச இவளுக்குத்தான் கோபம் அதிகமாகிக் கொண்டே போனது. ஏன் என்று அவளுக்கும் தெரியவில்லை. ஒரு வழியாக பேசி முடித்துவிட்டு உள்ளே வந்தவன் அவள் அருகே உள்ள நாற்காலியில் அமர்ந்தான். அவள் முகம் கடுகடுவென இருக்க இவனுக்கோ அவனது முகத்தை பார்க்க பார்க்க உள்ளே சில்லென்றிருந்தது. என்ன நளினி, எதுக்கு இந்த பார்வை? உன்னை கொஞ்சிறதுக்கு தான் என்றாள். அப்படி என்ன நல்ல விஷயம் பண்ணிண்டேன் கொஞ்சனுங்கிற? உதட்டில் எழுந்த சிரிப்பை மறைத்தவாறு கேட்க அவள் அவனை கோபமாக பார்க்க, ஓகே ஓகே, கூல் கூல் பேபி, என்னாச்சு, ஏன் இப்படி மறைக்கிற? பின்ன மறைக்காம என்ன பண்ணுவாங்களா? யார் அந்த பொண்ணு? உன்னை உரிமையா கூப்பிடுறா? வர வர நீயும் எல்லா விஷயத்தையும் மறக்கிறையில. முகத்தை திருப்பி கொள்ள அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி, சந்தான லட்சுமி, என் தோப்பனார் ஃப்ரெண்டோட பொண்ணு, நேக்கு தெரிஞ்ச பொண்ணு, அதான் ஃபோன் பண்ணினா. அப்புறம் எங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சீக்கிரமா நோக்கு சொல்றேன், கொஞ்சம் பொறேண்டி என்றவன் தன் வேலையை பார்க்க அவளோ அவன் சொன்னதையே அசை போட்டவளுக்கு
தன்னிடம் உள்ள பொருளை யாரோ பறிப்பது போல இருந்தது. சாகரனை இன்னொருத்திக்கு சொந்தமாக நினைக்க அவளுக்கு சக்தி இல்லை. அவனை காதலிக்கிறேன் என்று கூறிவிடுவானோ என்ற பயம் உள்ளே குடைய அவளது முகத்தினை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு பேரானந்தம். இதைத்தானே அவனும் எதிர்பார்த்தான். அடியே அசட்டு பட்ரபன், இதுதான் உண்மையான காதல்னு ஓ மரமண்டைக்கு எப்போ புரியுமோ? சீக்கிரமா என் காதலை சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன்டி, ஏன் மக்கு மொண்டோதரி என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். இங்கோ உணவு இடைவேளை வர பள்ளியில் மாணவர்கள் சாப்பிட அமர்ந்தனர். அதிதி தன் டிஃபனை திறக்க இருக்கும்போது ஆதர்ஷன் வந்ததை ஆசிரியர் கூற வேகமாக சென்றாள். இன்று திட்டுவாள் என்று எண்ணியிருந்ததற்கு மாறாக அதிதி புன்னகைக்க குழப்பங்களோடு அருகே சென்றான். ஹாய் என்றாள் ஆச்சரியத்துடன். என்ன மன்னிச்சியா டார்லிங் என கேட்டான். மன்னிக்கல என்றாள் பட்டென்று. என்ன என்பது போல பார்க்க சிரித்துவிட்டு, சாரி, உன்கிட்ட கோபமாக பேசிட்டேன். நிழலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை ஹர்ட் பண்ணல, எனக்கு கோபம் வந்துடுச்சு. உன்னை திட்டுனேன், சாரி என்றாள் கெஞ்சியபடி. அவளையே பார்த்திருந்தவனுக்கு கணிக்க முடியவில்லை குழந்தையின் இந்த மாற்றத்தை. நான் உன்னை பார்க்க வந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்லலையா டார்லிங்? இல்லை சொல்லலை. சொன்னால் என்னை உன் கூட பேச விட மாட்டா. அப்புறம் அவளுக்கு கோவம் வந்து மறுபடியும் ஃபீவர் வரும், அதான் சொல்லலை என்றாள். அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அவள் கையை நீட்ட அவனும் கையை பற்றி கொண்டான். பின் இருவருமாக நிறைய கதைகள் பேச அவளும் பேசிக்கொண்டே இருந்தாள். தனது டிஃபன் பாக்ஸை எடுத்து அவனிடம் கொடுத்து ஊட்டிவிடச் சொல்ல அவனும் ஊட்டிவிட்டான். சாரி டார்லிங் என்றான். எதுக்கு என்பது போல அவனை பார்க்க, உன்னை இத்தனை நாள் பார்க்க வராமல் இருந்ததுக்கு. இன்று மெய்யாகவே வருந்திதான் சொன்னான். அவனது பேச்சு அவனை ஈர்த்து இருந்தது. இட்ஸ் ஓகே, நாளைக்கு வருவியா என கேட்க, கண்டிப்பாக தினமும் வருவேன் என் டார்லிங்கை பார்க்க என்று நெற்றியில் இதழ் பதித்தான். சீக்கிரமா நீ நான் நிழலி ஒன்றா இருக்கணும் பேபி. போகிற போக்கில் தனது திட்டத்தை கூறிவிட அதை கப்பென்று பிடித்து கொண்டவள் சாகரனிடம் சொல்லிவிட அவனது திட்டத்தை ஓரளவு கணித்தான். நாட்கள் தன் வேகத்தை கூட்டியது. ஆதர்ஷனும் அதித்தியும் நெருங்கி பழக அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தையும் திட்டத்தையும் கறந்து சாகரனிடம் சொன்னாள். இது ஒரு பக்கம் இருக்க கேஸ் விஷயம் ஒரு பக்கம் சென்றது. அடுத்த ஹியரிங் வர தீர்ப்பு என்னவோ அந்த ஊர் மக்களுக்கு சாதகமாக வந்தது. நிழலியே திகைத்து நின்றாள். குப்பை கிடங்க அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. சுற்றுச்சூழல் அதிகாரிகளுக்கும் காவல் அதிகாரிகளும் கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம் மேலும் இது தொடர்ந்தால் லைசன்ஸ் பறிக்கப்பட்டு மருத்துவமனை மூடப்படும் என்று தீர்ப்பு வழங்க நிழலி அழுதுவிட்டாள். அவளை தெய்வமாக பார்த்த மக்கள் அவளுக்கு நன்றி தெரிவித்த கையோடு கண்டிப்பா ஊருக்கு வரும்படி அன்பு கட்டளையிட்டு சென்றனர். சாகரனையும் அச்சுவையும் ஆற தழுவி தன் மகிழ்ச்சியை பகிர்ந்தாள். மேலும் தன் குடும்பத்திடம் பகிர அவர்களும் ட்ரீட் கேட்க தருவதாக கூறி சாகரனையும் அச்சுவையும் வீட்டிற்கு அழைத்தாள். அர்ச்சனா மறுத்துவிட்டு வீட்டிற்கு செல்ல அதிதியை அழைக்க சாகரனை அழைத்து கொண்டு பள்ளிக்கு விரைந்தாள். தினமும் உணவு நேரத்தில் அதிதியை பார்க்க ஆதர்ஷன் வருவது சாகரனுக்கு தெரியும். ஆனால் இன்று அதை மறந்தான். சாகரனும் நிழலியும் அதே நேரத்தில்தான் அதிதியை வீட்டுக்கு அழைத்து செல்ல பள்ளிக்கு வந்திருந்தனர். அதிதியின் வகுப்பிற்கு அருகே வந்தவர்களுக்கு அதிதி யாருடனோ சிரித்து பேசி உணவை வாயில் வாங்கி கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. யாரென நிழலி சந்தேகமாக பார்க்க அப்பொழுது சாகரனுக்கும் ஞாபகம் வர தலையில் கை வைத்து நின்றான். வேகமாக முன்னே சென்று பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. ஆதர்ஷனுடன் தன் மகளை கண்டதும் அதிதி என்று கோபமாக அழைத்தவள் அவளை ஓங்கி அறைய கீழே விழுந்தாள். நிழலி என சாகரனும் ஆதர்ஷனும் ஒரு சேர கத்தினார்கள். காற்று 31. கை முஷ்டியை முறுக்கியவன் ஆதர்ஷன் முன் நிழலியை அடிக்கக்கூடாதென்று முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் அவள் அடித்த அடியில் கீழே விழுந்து கிடந்த அதிதியை தூக்கி கொண்டான் சாகரன். ஆதர்ஷனை தீயாக முறைத்தவள் அதிதி பக்கம் திரும்பி, உனக்கு என்னடி கொள்ள வந்தது? இவன் கூட பேசி கொஞ்சிட்டு இருக்க? இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? கண்டவங்கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்க? இதை தான் உனக்கு சொல்லி கொடுத்தேனா? அவளிடம் கத்த பயத்தில் உடல் நடுங்க சாகரனுக்குள் ஒடுங்கினாள். அவளது நடுக்கத்தையும் பயத்தையும் சாகரனும் உணர்ந்தான். ஸ்டாப் இட் நிழலி, நான் ஒன்றும் கண்டவன் இல்லை, அதிதியோட அப்பா, மைண்ட் இட் என்றதும் எள்ளலுடன் சே அகைன் என்று முன்னேற அவன் 2 அடி பின்னே சென்றான். என்ன சொன்ன? திரும்ப சொல்லு
என மீண்டும் மீண்டும் கேட்க அமைதியாக இருந்தவன் பதில் சொல்ல முடியாமல் திணறினான். அதித்தியோட அப்பான்னு இப்போதான் தெரிஞ்சுதா மிஸ்டர் ஆதர்ஷன்? இதுக்கு உன் முன்னாடி வந்து உன் குழந்தைன்னு கதறினப்போ தெரியல அதித்தி உன் பொண்ணுன்னு? அப்போ என்ன சொன்ன என கேட்க தன் தவறால் கூனி குறுகினான். முதுகெலும்பு இல்லாத புழு நீ. ச்சே, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இப்பயும் நீ ஒரு கோழன்னு நிரூபிச்சிட்ட ஆதர்ஷன். அதித்தியை வச்சு உன்னால் என் கூட சேரவும் முடியாது, பழி வாங்கவும் முடியாது. இனியும் கோழ மாதிரி முதுகில் குத்தாம என்கிட்ட நேராக மோத ட்ரை பண்ணு. வா சாகரா என்றவள் முன்னே நடக்க சாகரன் எந்த உணர்வையும் காட்டாது பின் சென்றான். ஆதர்ஷனுக்கோ நிழலி திட்டினதை விட அதற்கு முன் அதித்தி பேசினதே ஓடியது. கொஞ்சம் கொஞ்சமாக அதித்தியுடன் உண்டான நெருக்கம் பழிவாங்கும் எண்ணத்திரையை விளக்கியது. நிழலி ஏற்றுக்கொள்கிறாளோ இல்லையோ அதித்தியின் பாசம் போதும் என்றளவிற்கு வந்துவிட்டான். அவளது பொய்யான பாசம் கூட அவனை மாற்றியது. தாய், தந்தை, நண்பர்கள் என அவனது மனதையும் எண்ணத்தையும் மாற்றினார்களே தவிர அவனது குணத்தை அல்ல. அவனுள் புதைக்கப்பட்ட நல்ல குணங்கள் அதித்தியால் மட்டுமே வெளியே கொண்டு வரப்பட்டன. அதித்தியின் பாசத்தால் தான் இழந்தது எத்தனை பெரிய பொக்கிஷம் என்பது காலம் தாழ்த்தியே அறிந்து கொண்டான். ஆனாலும் பயனின்றி போனது. சாகரனின் அணைப்புக்குள் விம்மி அழுகும் அதித்தியை பார்க்க பார்க்க கோபம் பொத்து கொண்டு வந்தது நிழலிக்கு. எதுவும் பேசாதிருந்தால் கடும் கோபம் கொண்டவனோ அதித்தியை அணைத்துத்தான் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான். அண்ணா, வண்டியை ஆஃபீஸ்க்கு விடுங்க என்று கட்டளையிட்டு சாளரத்தின் வழியே வெளியே நோக்கினாள். அலுவலகம் வரவும் வேகமாக உள்ளே சென்றாள். சாகரா, அவளை இறக்கிவிடு என்றாள் பல்லை கடித்தபடி. மாட்டேன் என்றான் திமிராக. சாகரா, அவளை இறக்கிவிடு. ஏய், இறங்குடி என்ற ஆத்திரத்தில் கத்த அதித்தி மாட்டேன் என்று அவனது கழுத்தை கட்டி கொண்டு மேலும் அவனுக்குள் புதைந்தாள். இறங்குன்னு சொல்றேன். அவளது கையை பிடித்து இழுக்க சாகரனின் கை நிழலியின் கன்னத்தில் பதிந்தது. கன்னத்தில் கை வைத்து அதிர்ச்சியாக அவன் முகம் நோக்கினாள் நிழலி. இந்த அறை அங்க உனக்கு விழுந்திருக்க வேண்டியது. அவன் முன்னாடி உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் அடிக்காம விட்டேன். எதுக்குடி என் பொண்ணை அடிச்ச? அவ என்ன பண்ணிட்டான்னு அடிச்ச நீ? உனக்கு என்ன உரிமை இருக்கு என அவள் அதித்தியின் தாய் என்று மறந்து அவளிடம் எகிரினான் தாயுமானவன். அவளை அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? அவ என் பொண்ணு சாகரா. அவ தப்பு பண்ணா தாயா கண்டிக்க எனக்கு உரிமை இருக்கு. அவ என்ன தப்பு பண்ணான்னு அவளை கண்டிக்கிற? அவ என்ன தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியாதா சாகரா? இது ஏன் குழந்தையே இல்லைன்னு சொன்னவங்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அது தப்பு இல்லையா? அவகிட்ட ஆதர்ஷன் தான் உன் அப்பான்னு சொல்லி வளர்த்தியாடி? இல்லை, அவன் ஃபோட்டோ காட்டி இவன் தான் உன் அப்பன், இவன் வந்தா இவன் கூட பேசாதன்னு சொன்னியாடி? இதெல்லாம் சொல்லாமல் விட்டது உன் தப்பு. தன்னோட அப்பா யாருன்னே தெரியாமல் ஸ்கூலில் அவ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிண்டல் பண்ணும்போது பொறுத்து போய் உன்கிட்ட சொல்லாமல் தனக்குள்ளே பூட்டி வச்சிருக்க இந்த பிஞ்சு தான் தப்பு பண்ணாளா? உனக்கு ஒன்றுனா தாங்கிக்காத இவ ஆதர்ஷன் உன்னை ஹர்ட் பண்ணான்னு வாசு பேசுகிறத கேட்டுண்டு இவளை பார்க்க வந்த அன்னைக்கு ஆதர்ஷன் கிட்ட என்னையும் என் அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லியிருக்கா. இந்த குழந்தையா தப்பு செஞ்சது? அதித்திய ஆதர்ஷன் கூட பேச சொன்னது நான் தான் என்று முடித்தான் சாகரன். என்ன சொல்ற சாகரா? அதிர்ந்து போய் கேட்டாள். ஆமா, நான் தான் அதித்தி கிட்ட சொல்லி ஆதர்ஷன் கிட்ட பேச சொன்னேன். உன்கிட்ட சொன்னா மறுபடியும் உனக்கு முடியாம வந்துடும் அப்படின்னு நினைச்சு என்கிட்ட சொன்னா. நான் தான் அவன்கிட்ட பேச சொன்னேன் விளக்கம் கொடுக்க. ஓ, அப்ப நீயும் எங்க அம்மா கூட சேர்ந்து என்னை அவன் கூட சேர்த்து வைக்க பிளான் பண்றீங்க அப்படிதானே என கத்த. நிறுத்து நிழலி, ஒரு தடவை பண்ண தப்ப திருப்பி என்ன பண்ண சொல்றியா? நேக்கு உன்னை ஆதர்ஷன் கூட சேர்த்து வைக்கிற எண்ணம்லாம் இல்லை. இத்தனை நாள் அதித்தியை பார்க்க வராத ஆதர்ஷன் இப்போ அவளை பார்க்க வர ரீசனை தெரிஞ்சுக்கதான் அவன்கிட்ட அதித்தியே பேச சொன்னது. இவ மூலமா உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை பழி வாங்க தான் அவன் அதித்தியை தேடி வந்திருக்கான். நானும் அதித்தியை அவன் கூட பொய்யாதான் பழக சொன்னேன். எப்படியும் நம்ம அதித்தி அவன் கூட போக மாட்டா. இதெல்லாம் ஒரு டிராமா என அவன் முடிக்க அதித்தியோ அடுத்த அடியை இறக்கினாள். இல்ல சாகா, நான் ஆதர்ஷன் அப்பா கூட போறேன் என்றதும் இருவருக்கும் உலகம் சுழல்வது நின்றது போல இருந்தது. அதித்தி குட்டி, என்ன சொல்ற நீ? உன்னை நடிக்க தானடா சொன்னேன், அவன் கூட போகணும்னு சொல்ற, ஏண்டா? அவளை இறக்கிவிட்டு அவள் உயரம் முட்டி போட்டு அமர்ந்தவன் அதிர்ச்சி மாறாமல் கேட்க, சொல்ல அதித்தி, அவன் கூட ஏன் போகணும்னு சொன்ன என மீண்டும் கேட்க அவள் அமைதியாக இருந்தாள். இது தேவையா சாகரா? அவன் என்ன வார்த்தை சொல்லி மயக்கி வச்சானோ, அவன் கூட போகணும்னு சொல்றா என்றவள் அதித்தியை தன் பக்கம் திருப்பி, உனக்கு அம்மா வேணாமா? அவன்தான் வேணுமா? உன்னை அடிச்சதுக்கு அம்மா சாரி கேட்டுக்கிறேன்.
அதுக்காக அவன் கூட போகணும்னு நினைப்பியா? என் மேல கோவம்னா 4 அடி கூட அடி பேபி. அம்மா விட்டு போகணும்னு நினைக்காத. உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவள் முடிக்கும் முன் அதித்தி, அதுக்காகத்தான் போறேன் சொன்னேன் என்றாள். இருவரும் புரியாமல் பார்த்தனர். நான் உன் கூட இருக்கிறதுனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறியா? அதான் நான் ஆதர்ஷன் கூட போயிட்டா நீ சாகாவ கல்யாணம் பண்ணிப்பேல என்று அவள் தலையில் இடியை இறக்க, உனக்கு இதை யாரடி சொன்னா? அவளை உலுக்கினாள் நளினி. என்கிட்ட யாரும் சொல்லல. அன்னைக்கு பானுவும் கிறிஸ்தாத்தாவும் பேசிக்கிறத கேட்டேன். உனக்கு சாகாவை பிடிக்கும், சாகாவும் உன்னை விரும்புறா. இதுல நான் தான் உனக்கு இடைஞ்சலா இருக்கேன்னு. நான் இல்லைனா நீ சாகரனை கல்யாணம் பண்ணிப்பேல எனவும் அவள் சாகரனை பார்க்க அவனுக்கு இது அதிர்ச்சிதான். அவளது குற்றம் சாட்டும் பார்வையை தாழாதவன் அதித்தியை கண்டு, உனக்கு இந்த சாகா அப்பா வேணாமா பேபி? நீ நான் நிழலி ஒன்னா இருப்போன்னு சொன்னது பொய்ன்னு நினைக்கிறியா? நீ இல்லாம நான் நிழலிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதித்தி. எனக்கு நீயும் நிழலியும் ஒண்ணுதான். யாருக்காகவும் உங்க 2 பேரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் பேபி. இது ப்ராமிஸ். நோக்கு அவன் கூட போகணும்னா போ. ஆனா நீ இல்லாம நிழலிய நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். இன்னைக்கும் என்னைக்கும் நீ தான் என் பொண்ணு. அது நான் நிழலிய கல்யாணம் பண்ணாலும் பண்ணலைனாலும் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் என்று வழிந்த கண்ணீரை துடைக்க அவன் கண்ணீரை துடைத்தவள், மாட்டேன்பா, உன்னை விட்டு போமாட்டேன். அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழ அவள் உச்சியில் முத்தமிட்டு அணைத்து கொண்டான். இதெல்லாம் உணர்வற்ற ஜடம் போல பார்த்து கொண்டிருந்தாள் நிழலி. அவளுக்குள் பல வகையான கேள்விகள் கோபங்கள் எழுந்தாலும் அதையெல்லாம் உணர்த்த முடியாமல் மூளை கட்டி போட்டபடி அதிர்ச்சியில் நிறுத்தி வைத்திருந்தது. அவள் நிலையை எண்ணி கவலை கொண்டவன் அதிதியை விலக்கி நிழலியின் கையை பற்ற தீயை தொட்டது போல் வேகத்தில் தட்டிவிட்டவள், தொடாத, என்னை தொடாத. இத்தனை நாள் உன்னை என் நண்பனா என் அப்பாவா தான் பார்த்தேன். ஆனா நீ என அவள் முடிக்க, ஆனானா சொல்லுடி சொல்லு நான் என கேட்க பதில் பேச முடியாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பினாள். அவளை தன் பக்கம் திருப்பி, பதில் சொல்ல முடியல? ஆமாண்டி, நான் உன்னை காதலிக்கிறேன். நீ பாவாடை தாவணி போடுற வயசுல இருந்து உன்னை காதலிக்கிறேன். அந்த வயசுல நீ என்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியா ஐயங்கார்னு என்கிட்ட கேட்ட. பதில் சொல்ல முடியாம அந்த வயசுல வெக்கப்பட்டு ஓடினேன். ஆனா நான் உன்னை பார்த்த கணத்திலே நீதான் என் ஆம்படையா, நீதான் எனக்கு எல்லாம்னு முடிவு பண்ணினேன். நடந்த அனைத்தையும் கூறி முடிக்க அதிர்ச்சிதான் அவள் முகத்தில். ஆதர்ஷன் கிட்ட உன்னை விட்டு கொடுக்க முடியாம தவிச்சேண்டி. நீ அவன் கூட தான் வாழ போறேன்னு நினைச்சுண்டுதான் நான் கனடா போக முடிவெடுத்தேன். நேக்கு நீ அவனோட வாழ்றத பார்க்க சக்தி இல்லை. ஆனா நான் திரும்பி வந்தப்ப நீ எனக்கானவளா, எனக்காக பிறந்தவளா கல்யாணம் பண்ணிக்காம இருந்த. அந்த பெருமாள் நேக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததா நினைச்சுண்டுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். வந்த முதல் நாளே ஆன்டி கிட்டையும் சொல்லிட்டேன். என் காதல் வாசுக்கு, மித்துக்கு, மிருக்கு, ஏன் அதித்திக்கு கூட புரிஞ்சுது. நோக்கேண்டி புரியல. ஆனா நானும் என் காதலை உன்கிட்ட சொல்லியிருக்கணும் நளினி. கேஸ் முடிஞ்சதும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி நடந்துடுத்து. ஐ லவ் யூ நளினி. ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு நீ வேணும். இந்த ஜென்மத்தில் உன்னை தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் சொன்னது போல எனக்கு நீயும் அதித்தியும் ஒன்று தான். 2 பேரும் நேக்கு வேணும். யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு என்றவன் அதித்தியிடம், நீ இந்த அப்பா கூட தான் இருக்கணும். நோக்கு நான் மட்டும்தான் அப்பா. என்னைக்கும் நீ இதை மாற்றக்கூடாது பேபி. அன்பு கட்டளை போட்டவன் நெற்றியில் முத்தம் வைத்து விட்டு போனான். அவன் பேச்சில் அங்கே சமைந்து விட்டாள் நளினி. காற்று 32. அன்று அதித்தி மித்துவுடன் வெளியே விளையாடி கொண்டிருந்தாள். மித்துவிற்கு அலைபேசியில் அழைப்பு வர கண்களால் அவளிடம் 1 நிமிடம் என்று பேசச் சென்று விட்டாள். அவளும் தலையை ஆட்டிவிட்டு உள்ளே செல்ல எத்தனிக்க அவர்கள் பேச்சு அவளை வாயிலில் நிற்க வைத்தது. நிழலியும் இவர்கள் இருவரையும் தவிர அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். கிருஷ்ணனிடம் பானுமதி, எப்போதாண்டா வாசுவுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணியிருக்க? காலா காலத்துல மீருக்கும் வாசுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா எனவும் கிருஷ்ணன் வாசுவை பார்த்துவிட்டு பானுமதியிடம், நான் எப்போக்கா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னேன். அவனுக்கு தேவைன்னா அவன்தான் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொல்லணும். அவன் பேசாம நான் எப்படி அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் என குறும்பாக கேட்டு வாசுவை மாட்டிவிட, எதை நான் வந்து சொல்லணுமா? இத்தனை நாள் உன் கண்ணு எங்க இருந்துச்சு டாடி? நானும் அவ்வளோ லவ் பண்றது உன் கண்ணுல விழவே இல்லைல. இதுல நான் வந்து சொன்னாதான் நீ கல்யாணத்தை பத்தி யோசிப்பியா? டூ பேட் டாடி என அவரை முறைக்க மற்றவர்கள் சிரித்து விட்டனர். சரி விடு மருமகனே,
இப்போ சொல்லு, என் பொண்ணை கட்டிக்கிறியா? விக்ரமனும் கேட்க அவன் மிருதுலாவை பார்த்தான். அவளோ ஜாடை காட்ட கண்களை மூடி திறந்தவன், எனக்கு ஓகேதான் மாமா, ஆனா என்றவன் இழுக்க, எதுக்கடா இந்த இழுவ? வெண்மதியும் கேட்க, இருத்த சொல்றேன் என்று பானுமதி காலுக்கடியில் அமர்ந்தவன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இருக்கட்டும், எப்போ நிழலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? எல்லோரையும் பார்த்து கேட்டான். அவளை அப்படியே விட்டுடுவீங்களா? நாம தான் அவளை கன்வின்ஸ் பண்ணணுமா? சாகரன் அண்ணா அவளை ரொம்ப லவ் பண்றார். அவர் கண்டிப்பா நளினியும் அதித்தியையும் நல்லா பார்த்துப்பார். அவகிட்ட பேசி பார்ப்போமே. அவரிடம் அவன் கெஞ்ச, வேஸ்ட் மருமகனே, அதித்திய காரணம் காட்டி அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாடா. ஏன் என் பேத்தியை நான் பார்த்துக்க மாட்டேனா? அவளை என்கிட்ட விட்டு இவ அடுத்த வாழ்க்கையை பார்க்கக்கூடாதாடா? எப்பவும் அதித்தி அதித்தின்னு தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தட்டி கழிக்கிறா என பல்லை கடித்தார். சாகரன் ரொம்ப நல்லவரத்த, அவளை அவ்வளவு விரும்புறார். அவளுக்காக தான் காதலை சொல்லாம இருக்காரு. சாகரன் அதித்தியை ஏத்துப்பாரத்த. அவன் ஏத்துப்பான்தான், ஆனா அவங்க குடும்பம் ஏத்துக்கணும்ல. அதித்திய நம்ம பார்த்துக்கலாம், அவங்க வாழ்க்கையில அவ எதுக்கு இடைஞ்சலா? அப்படி அவ பொண்ணை பார்க்கணும்னா வந்து பார்த்துட்டு போகட்டும், அவளுக்கு செய்யறத செய்யட்டும். யார் வேணாம்னு சொல்றா? எல்லாம் கைகூடி வந்தாலும் இவ ஒத்துக்க மாட்டாள்டா என்று அவளை மீண்டும் கடிந்து கொள்ள, கேஸ் முடியட்டும் அக்கா, அவகிட்ட பேசுவோம் என்றார் வெண்மதி. ஆனால் கிருஷ்ணனுக்கு அதிதியையும் நிழலியையும் பிரிக்க உடன்பாடு இல்லை. அவர் பேசுவதை கேட்ட அதிதிக்கு நெஞ்சை அடைத்தது. அதுவும் எதுக்கு இடைஞ்சலா என்ற வார்த்தை அவளுக்கு புரியாமல் இல்லை. அந்த பிஞ்சு மனதில் அந்த வார்த்தை விதையாக விழுந்து வேர்விட்டது. சரியாக இன்று ஆதர்ஷனும் அதிதியிடம், என் கூட வந்துடுறியா டார்லிங்? உங்க அம்மா என்னை ஏத்துக்க மாட்டா, எனக்கு உங்க அம்மா வேணாம், நீ மட்டும் என் கூட வந்துடுறியா? நிதர்சனத்தை அறிந்து உள்ளத்திலிருந்து அவளிடம் கேட்க, அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் திடீரென்று அவனை அணைத்து, என்ன உன் கூட கூட்டி போறியாப்பா என கேட்க அவனுக்கு ஆச்சரியம்தான். நான் நளினி வாழ்க்கையில இடைஞ்சலா இருக்கேனா? நான் இருக்கிறதுனாலதான் அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாளாம். உன் கூட நான் வந்துட்டா அவ சாகாவை கல்யாணம் பண்ணிப்பா. சாகாவும் நளினியும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல என்றாள் ஏக்கத்தோடு. இந்த முறை அவனுக்கு பொறாமை இல்லை, மாறாக நிதர்சனம் புரிய ஆரம்பித்தது. சொந்த புத்தி இல்லாமல் சொல் புத்தியால் ஒரு வைரத்தை இழந்து விட்டோம். இனி எவ்வளவு முயன்றாலும் அது கிடைக்கப் போவதில்லை. ஆனால் கையில் இருக்கும் இந்த வைரத்தை விடவும் மனமில்லை. எனக்கு அதித்தி போதும், நிழலி சந்தோஷமாக இருக்கட்டும் என்று எண்ணியவன், கண்டிப்பா அவ கூட சண்டை போட்டாவது உன்னை என் கூட வச்சுப்பேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தான். அதன் பின் நடந்தவைதான் தெரியுமே. அதிதியை கெட்டியாக கையில் தூக்கி கொண்டு வருவதை கண்டவர்கள் வித்தியாசமாக பார்த்தனர். எல்லோரும் அவள் ஜெயித்த சந்தோஷத்தில் இருந்தவர்கள் அதித்தி நிழலி நிலையினை கண்டு பதறிப்போனார்கள். நேராக நிழலி பானுமதி அருகே வந்து, உனக்கு நானும் என் பொண்ணும் சேர்ந்து இருக்கிறது கண்ணை உறுத்துச்சுன்னா சொல்லு, நாங்க எங்கேயாவது போயிடுறோம். அதுக்காக அதித்திய என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்காத. அவளை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் போய் சந்தோஷமா வாழ்வேன்னு எப்படி உனக்கு தோணுச்சு? நீ ஒரு அம்மா தானே? பெத்த தாய் தாம் பிள்ளைய இடைஞ்சலா நினைப்பாளா? நீ பேசினது கேட்டு இவ என்ன முடிவெடுத்தா தெரியுமா என்று நடந்ததை கூற குடும்பமே அதிர்ந்தது. ஐயோ அதித்தி என பானுமதி அதித்தியை தூக்க வர, தொடாத என் பொண்ண, நீ தொடாத என்று கத்தினாள். எனக்கு பயமா இருக்கு. எங்க ஆதர்ஷன் வந்து கேட்டா என் பொண்ணை தூக்கி கொடுத்துடுவியோன்னு பயமா இருக்கு என கத்தி அழ அவருக்கோ இடி தாக்கியது போல இருந்தது. இல்லடி, நான் ஏதோ சொல்ல வர, பேசாத, எனக்கு அதித்தி போதும், அவளை உன்கிட்ட கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிப்பேன்ற எண்ணத்தை உங்க மனசுல இருந்து தூக்கி எறிங்க. இனி யாரும் என் கல்யாண விஷயமா பேசுறேன்னு வந்து என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க என்று கத்திவிட்டு மாடி ஏறினாள். தன் பெண்ணுக்கு நல்லது நினைக்க அதுவே வினையாக மாறியது. அறைக்குள் அடைந்து கொண்டனர் இருவரும். அவளை தன் அணைப்பில் வைத்து அழுது கரைந்தாள். அவளது கண்ணீரை தொடுத்துவிட்டு, சாரி பேபி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன் பேபி. மூக்கில் முத்தம் வைக்க அவளோ அவள் முகம் எங்கும் முத்தம் வைத்தவள், நீயும் நானும் மட்டும் இருப்போம் பேபி, நமக்குள்ள யாரும் வேணாம் எனவும் அதற்கு மாறாக தலையை ஆட்டிய அதித்தி, எனக்கு சாகாவும் வேணும், சாகா லவ்ஸ் அஸ், நீ நான் சாகா ஹாப்பி ஃபேமிலியா இருக்கலாம் பேபி ப்ளீஸ் என கெஞ்ச அவள் எதுவும் சொல்லாமல் அவளை அணைத்தவாறே படுத்து கொண்டாள். இங்கே விஷயம் அறிந்த அனுவும் ராக்கியும் தன் திட்டம் தோல்வியடைந்ததில் கோபத்தில் இருந்தனர். அனி ஆதர்ஷனிடம், என்னது நிழலிய பழி வாங்க போறதில்லையா? உன்னை அப்பனா நடிக்கதானடா சொன்னேன், ஒரிஜினல் அப்பனா வந்து நிக்கிற, பொண்ணு பாசம் மாத்திருச்சோ என அனி பல்லை கடிக்க, ஆமா மாத்திருச்சு,
இத்தனை நாள் சொந்த புத்தி இல்லாம சொல் புத்தியால எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை இழந்திருக்கேன்னு புரியுது. என் அம்மா பேச்ச கேட்டு என் நிழலிய இழந்துட்டேன். அவ மட்டும் கூட இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நானே என் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டேன். போதும், இனி உங்க பேச்ச கேட்டு பழி வாங்குறேன்னு என் அதித்தியையும் இழக்க விரும்பல. எனக்கு என் அதித்தி போதும். நிழலி எப்படி வேணா வாழட்டும், அதை பத்தி கவலை இல்லை. இனி நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போக போறேன் என்று அங்கிருந்து செல்ல, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போறான், இவனை வச்சு அவளை பழிவாங்க நினைச்சா இவன் திருந்திட்டேன்னு சொல்றான், நிழலி எப்படி வேணா போகட்டும்னு சொல்றான், இப்ப என்னடா பண்றது? தன் திட்டம் சொதப்பியதை எண்ணி கோபம் கொள்ள, வேற ஐடியா இருக்குடா, சொல்றேன் மச்சி என ராக்கி அவனிடம் சொல்ல, கோபத்தில் தலையை மட்டும் அசைத்தான். 2 நாள் யாரிடமும் பேசாமல் அறையே கதியென இருக்க கிருஷ்ணன் தான் அவர்களை சமாதானம் செய்து சாப்பிட வைத்தார். ஆனால் இருவரும் கீழே வரவில்லை. பானுமதி ஒரு பக்கம் ஏங்க, அவரையும் ஒரு பக்கம் சமாதானம் செய்து சாப்பிட வைத்தனர். இந்த 2 நாளில் அலைபேசி வழியே சாகரன் நிழலியை அழைத்தான். அவளோ யார் அழைப்பையும் ஏற்கவில்லை. வீட்டிற்கே வந்துவிட்டான். பானுமதி சாகரனிடம் மன்னிப்பு கோரி அழுக, அவனும் நிழலியிடம் பேசுவதாக சொல்லி மாடி ஏறினான். அதித்தி வண்ணம் தீட்டிக் கொண்டிருக்க, நிழலியோ எங்கோ வெறித்து கொண்டிருந்தாள். அதித்தி என சாகரன் அழைக்க, நிழலியும் உணர்வு பெற்றாள். சாகா! மெத்தையில் நின்று குதித்தவள் அருகே வந்ததும் தாவ ஒரு சுற்று சுற்றியவன் அவளை கொஞ்ச ஆரம்பித்தான். இருவரும் மாறி மாறி முத்தமிட்டு கொள்ள, இருவரையும் கண்ட நிழலிக்கு அந்த கள்ளமில்லாத அன்பு விளங்கதான் செய்தது. தன்னையும் தன் தந்தையைப் போல அவர்களை எண்ணி பார்த்தாள். மெத்தை விளிம்பில் அமர்ந்தவன், அதித்தி பேபி என்ன பண்றீங்க என கேட்க, தான் வரைந்ததை தூக்கி காட்டினாள். அதில் தாய் தந்தை மகளுடன் ஒரு சின்ன குடும்பம் இருப்பது போல வரைந்திருக்க, அதை கண்டவனுக்கு கண்ணில் நீர் துளைத்தது. அவனை மடியில் அமர்த்தி அவள் வரைந்ததை நிழலிடம் காட்டினான். அவளது கண்களும் கலங்கின. இப்பயும் சொல்றேன், அதித்தி இல்லாம ஒன்னு நான் ஏத்துக்க போறதில்ல நிழலி. அதித்திய அக்னி சாட்சியா வச்சுண்டுதான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். முழு காதலோட நீ ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம கல்யாணம் என்றவனை கலங்கிய விழிகளோடு பார்த்தாள். என்ன பாக்குற? நான் உண்மைதான் சொல்றேன். என் மேல நோக்கு, நம்பிக்கையும் முழு காதலும் என்னைக்கு வருதோ அப்பதான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். அது எந்த வயசா இருந்தாலும் நமக்கு அதித்தி போதும். இல்ல எனக்கு இன்னொரு குழந்தை வேணும்னாலும் அது ஓ இஷ்டம் என்று தோளை குலுக்கினான். அவள் அவனை காணாமல் எங்கோ வெறித்தாள். அப்புறம் ஆண்டி உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொல்லியிருப்பாங்களே தவிர உன்னையும் அதித்தியையும் பிரிக்க நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பேசு. வீண் கோபத்தினால நல்ல உறவுகளை இழந்துடாத. அப்புறம் நாளைக்கு ரெடியாரு, தேனி போகணும். அவங்க நம்மள விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க, கண்டிப்பா போகணும். நான் வரேன் என்று அதித்திக்கு முத்தம் வைத்து விட்டு செல்ல, அவன் சென்ற இடத்தை ஏக்கத்தோடு வெறித்தாள். மறுநாள் நிழலி என அப்பெயருக்கு வலிக்க கூடாது என்பது போல மென்மையாக காதல் கிறக்கத்தில் அவன் அழைக்க, சட்டென முன்னே சென்றவள் திரும்ப அவளை சுவரோடு சாய்த்து அவளது 2 கைகளில் தன் கைகளை விலங்காக்கி அவள் இதழை முத்தமென்னும் தண்டனையில் தன் இதழால் சிறை செய்தான். அந்த காவக்காரன் இந்த இதய திருடியை, அந்த சக்கரக்கட்டியை சுவைக்க சுவைக்க அவன் இதழ் பட்டு அவனுக்குள் கரையத் தொடங்கினாள் பாவை அவள்.